யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய போராட்டம், நிறைய உபத்திரவம், நிறைய பாடுகள், தனிப்பட்ட முறையில் பல உபத்திரவம் வருகிறது. சரீரம் பலவீனப்படுகிறது, சோர்வு வருகிறது, நோய்கள் தாக்குகிறது, பாதிப்பு உண்டாகிறது. சிலருக்குள்ள பயம், கலக்கம், குழப்பம், ராத்திரியில் தூங்க முடியல, டிப்ரெஷன், இந்த மாதிரி பாதிப்புகள். சிலருக்கு குடும்பத்தில் பாதிப்புகள், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுது, திடீர்னு குடும்பத்தில் சண்டை வருது, குழப்பம் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. ஒரு வீடுன்னா சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அங்கே திடீர்னு கணவர் கோவப்படுறாரு, மனைவி கோவப்படுறாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி நடக்கிறாங்க, ஒரு நிம்மதியே இல்லை. எப்பவும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தா மேலதிகாரி நம்மளையே டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, பரிகாசம் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க, நிம்மதியாக வேலை செய்ய முடியல. பிஸ்னஸுக்கு போனால் வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது, ஏமாத்துறாங்க, பொல்லாத மனிதர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் பல பாதிப்புகள், ஒரு நிம்மதியாக பிஸ்னஸ் செய்ய முடியல. ஊழியர் செய்கிறதற்கு வேண்டாத பிரச்சனை வருது, சம்பந்தமில்லாதவெல்லாம் எதிர்க்கிறான், பரிகாசம் பண்ணுறான், திட்டுகிறான், மன சோர்வு வருது, ஊழியனாலே பல போராட்டம் வருது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, செபிக்கிறேனே, தசம்பாகெல்லாம் தர்றேனே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்? நிறைய பேருடைய உள்ளத்தில் கேள்விகள், ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்ற கேள்விகள். உடனே நினைக்கிறோம், இவங்க தான் காரணம். என் கணவர் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லா இருந்திருக்கலாம், அவர் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை. என் மனைவி ஒழுங்காக ஞானமாக இருந்தால் குடும்பத்தை கட்டியிருக்கலாம், அவள் சரி கிடையாது. மனைவி மேலே குறை, கணவன் மேலே குறை. சிலருக்கு எங்கள் மாமியார் தான் பிரச்சனை, நாங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க தான் ஏதாவது சொல்லி கொடுத்து பிரச்சனை உண்டாக்குறாங்க. இந்த குடும்பத்தார் தான் காரணம், யாரோ ஒருத்தர் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. சிலருக்கு மருமகள் தான் காரணம், இவ வந்ததுலேருந்து தான் அந்த பிரச்சனை. அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறோம். எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரு, சூப்பர்வைசர், லீடர், அவருக்கு தான் என்னை கண்டா பிடிக்கலை, அவர் மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வருது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, என் வியாபாரத்துக்கு எதிர்கடையில் இருக்கிற ஆளால் பிரச்சனை. இப்படி மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்க தான் காரணம், என் கணவர் தான், என் மனைவி தான், என் மாமியார் தான், என் மருமகள் தான், அதில் இந்த ஆள் தான், எங்கள் சபையில் இருக்கிற இந்த ஆள், என் ஊழியத்தில் இருக்கிற இந்த ஆள். இப்படி மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள சத்துருவாக நினைக்கிறோம், அவங்களால தான் நான் பாதிக்கப்படுகிறேன் என்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவனை நம்ம சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவனுடைய காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளாததுனால தான் நிறைய பேர் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ காரணம் அதுதான். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நல்ல கவனிங்க, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you. உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். உங்க குடும்ப பிரச்சனை காரணம் அவன்தான், உங்களுடைய ஊழியத்தில் பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உங்களுடைய வேலை பிரச்சனைக்கு காரணம் அவன்தான், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள குழப்பம், பயம், வேதனை எல்லாத்துக்கும் காரணம் ஒரு எதிராளி இருக்கிறான். There is an enemy for you.
எதிராளியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த போராட்டம், எதனால சமாதானமற்ற நிலைமை, ஏன் இந்த குழப்பம்? நீங்க மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, கண்களால் பார்க்க முடியாத ஒரு எதிரி, மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிரி. வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஆண்டவர் என்ன சொல்லி வச்ச? உன் எதிராளி உன் மாமியாரு, உன் எதிராளி உன் புருஷன், உன் எதிராளி உன் மனைவி, உன் எதிராளி வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லல. மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். யார் எதிராளி? யார் இதற்கெல்லாம் காரணம்? வசனம் அழகா சொல்லுகிறது, எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். உலக தோற்றம் முதலே மனு குலத்துக்கு எதிராய் செயல்படுகிறவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், ஆபிரகாமுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், ஆதாமுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்றைக்கும் பவுலுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், பேதருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இன்றைக்கு வரைக்கும் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். எதிராளி, ஒரு எனிமி. யார் அவன்? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்படுகிறவன் தான் எதிராளி. அவன் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். நாம் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளி தான் நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். முதலாவது இதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Who is your enemy? உன் எதிராளி யார்? உன் ஊழியத்துக்கு எதிராளி, உன் குடும்பத்துக்கு எதிராளி, உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எதிராளி யார்? நீ அதை அறிந்து கொள். முதல்ல அதை அறிந்து கொள். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது, பெங்களூர்ல திடீர்னு குண்டு வெடிச்சிட்டு, திடீர்னு இங்க குண்டு வெடிப்பை கண்டுபிடிச்சிட பெரிய ஆபத்து. யாரு? எங்கிருந்து வர்றாங்க? இந்தியாவுக்கு தெரியும், எல்லை தாண்டி பாகிஸ்தான் என்கிற ஒரு எதிராளி இருக்கிறான். அங்கிருந்து தான் நம்முடைய இந்தியாவை தாக்குவதற்கு ரகசியமாக பொல்லாதவர்கள் அனுப்பப்படுகிறாங்க. இவங்க இல்ல, எதிராளி எல்லை தாண்டி இருக்கிறான். இந்தியா அதை குறித்து தெளிவில்லாவிட்டால் தேசத்தை பாதுகாக்க முடியாது. இங்க இருக்கிற யாரோ ஒருவர், இங்க இருக்கதான் யாரோ ஒருவர் என்று இங்க மாத்திரம் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தால் தேசத்தை பாதுகாக்க முடியாது. எதிராளியினுடைய எல்லைகள் தெரிய வேண்டும். எங்கிருந்து அந்த எதிராளி தாக்குகிறான், எங்கிருந்து எதிராளி சேதத்தை உண்டாக்குகிறான், எங்கிருந்து கொண்ட எதிராளி இந்தியாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த தெளிவு இந்தியாவுக்கு இல்லாவிட்டால் இந்தியாவை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி உன் எதிராளி யாரு, எங்கிருந்து தாக்குகிறான், அவனுடைய எல்லை எது என்பதை விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு தெரியாவிட்டால் சாதிக்க முடியாது, பாதுகாப்பா இருக்க முடியாது, சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, தெளிந்த புத்தி உனக்கு தேவை. நீ தெளிவில்லாம இருக்கிற. விசுவாசிதான், ரட்சிக்கப்பட்டதா, அபிஷேகம் பெற்றதா, ஆவில நிரம்பி ஜெபிக்கிற, தெளிவில்ல. நீ விழிப்பாயில்ல, தூங்கிக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். நீ விழித்திருந்தாதான் எதிரியை அறிந்து கொள்ள முடியும். இந்தியாவுடைய எல்லையில ராணுவ வீரர்கள் தூங்க மாட்டாங்க, இரவும் பகல் விழிப்பா இருப்பாங்க, எல்லையை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க, எதிராளியுடைய நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. தேசம் விழிப்பாக இல்லாவிட்டால், ராணுவ வீரர்கள் விழிப்பாக இல்லாவிட்டால் தேசம் பாழாக்கப்பட்டு விடும். இன்னைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்கள் பாழாக காரணம் தேவ பிள்ளைகளுக்கு விழிப்பு கிடையாது, புத்தி கிடையாது. ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தியாயிரு. நீ ஏன் புத்தி இல்லாம நடக்கிற? வசனத்துக்கு நேராய் நம்ம திரும்பணும். ஆண்டவர் ஏன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? நீ தெளிந்த புத்தியாரு, விழிப்பா கவனமாறு. ஏனென்றால் உன் எதிராளியாகிய பிசாசானவன், உன் எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே இருக்கிறான். உன் வீட்டை சுற்றி வருகிறான், உன் ஊழியத்தை சுற்றி வருகிறான், உன்னுடைய சபையை சுற்றி வருகிறான், உன்னுடைய வியாபார ஸ்தல வேலையை சுற்றி வருகிறான், உன்னையும் உன் பிள்ளைகளை சுற்றி கொண்டே இருக்கிறான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு, உன்னை சேதப்படுத்துவதற்கு அவன் எழும்பி இருக்கிறான். விழிப்பாயிரு, கவனமாயிரு.
தெளிந்த புத்தியாயிரு. ஏனென்றால் உன்னுடைய எதிராளி மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் அல்ல. உன் கணவன் அல்ல பிரச்சனை, உன் மனைவி அல்ல பிரச்சனை, உன் மாமியார் அல்ல பிரச்சனை, உன் மருமகள் அல்ல பிரச்சனை, உடன் கூட இருக்கிறவன் அல்ல பிரச்சனை, மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசுதான் பிரச்சனை. இதை அறிந்து கொள். சாத்தானுடைய தந்திரமே அதை அறிய விடாமல் பண்ணுவது. சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, யார் எதிரி என்பதை அறியாமல் பண்ணுவது. பிசாசை மறந்துடுவாங்க, ஆட்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆண்டு பிசாசுக்கு வேணும். சண்டை போடு, நிம்மதியா இருக்காத, சண்டை போடு. வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கக்கூடாது, நீ தூங்கக்கூடாது, நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு. நீங்க சண்டை போட வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவு இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள். ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. கொஞ்சம் வசனத்தில் தெளிவாருங்க. இந்த வசனம் தெரியாதான் பிசாசு பயன்படுத்த காரணமே. நம்ம வசனத்தை பார்க்கறதே கிடையாது, வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு நோக்குவதே கிடையாது. உலக மக்களை போல நம்ம வாழ்றதுனால தான் ஈஸியா பிசாசு அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறான், சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது கவனிங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் தான், என்னால் மீட்கப்பட்டவர்கள், என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என் ஜனங்கள் தான். ஆனால் சங்காரமாகிறாங்க. வியாதி, வேதனை, கஷ்டம், நிம்மதி இல்ல, குழப்பம், செத்து போனா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஏன்? அறிவில்லை. விசுவாசிக்கு அறிவில்லை, ஊழியக்காரனுக்கு அறிவில்லை. என்ன அறிவில்லை? சாத்தானை குறித்த அறிவு, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வேத வசனத்தை குறித்த அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ண நினைக்கிறார்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் நரகமாகிறது. வேதத்தை குறித்த அறிவில்லை. அவங்க ஏன் ஜனந்தான் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாங்க. சாத்தான் சங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறான், குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான், கிறிஸ்தவர்களுடைய வியாபாரத்தை அழித்து கொண்டிருக்கிறான். நிம்மதி இல்லாம அலைகிறாங்க. பயம் பயம், தூக்கம் இல்லை, சாகணும். ஆண்டவர் எங்க போனார்? இயேசு எங்க போனார்? ஏன் கிறிஸ்தவ மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஆண்டவரே சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லை, வேதத்தை குறித்த அறிவில்லை, வசனத்தை குறித்த அறிவில்லை. அதனாலதான் இந்த சங்காரம் நடக்குது. வேதத்தை அறிஞ்சிட்டா சாத்தான் பக்கமே வரமாட்டான். வேதத்தை அறிஞ்சிட்டா பிசாசு பயந்து நிப்பான், வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். வேதத்தை குறித்த அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் தான் இந்த அறிவில்லாம சங்காரமாக்குறாங்க. வசனத்தை குறித்த அறிவில்லை, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்த அறிவில்லை, சாத்தானை குறித்த அறிவில்லை, எதிரியை குறித்த ஒரு அறிவில்லை. அதான் பிரச்சனை. இந்தியாவுக்கு தன்னுடைய இராணுவத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியுதோ தெரியலையோ, எதிரி நாட்டினுடைய இராணுவ பலம் கட்டாயம் தெரியும். பாகிஸ்தானில் இராணுவ வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ டேங்குகள் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு யுத்த விமானங்கள் வச்சிருக்கிறாங்க, எத்தனை யுத்த கப்பல்கள் வச்சிருக்கிறாங்க, எங்க அங்க பாம் தயாரிக்கிறாங்க, இதை குறித்த ஒரு வரைபடம் இந்தியாவிட்ட இருக்கும். இருந்தாதான் இந்தியா பாதுகாக்கப்பட முடியும். சீனாவில் எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை யுத்த கப்பல் வச்சிருக்கிறாங்க, அங்க எத்தனை விமானம் வச்சிருக்கிறாங்க, ரேடர் கருவி வச்சிருக்கிறாங்க, எத்தனை அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு தெரியும். வரைபடம் வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் உளவுத்துறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாதான் இந்தியா பாதுகாப்பா இருக்க முடியும், இந்திய மக்கள் நிம்மதியா தூங்க முடியும். ராணுவ வீரர்கள் விழிச்சிருக்காட்டா
விவரம் இல்லாமல் இருந்தால் இந்தியாவில் நிம்மதியாக வாழ முடியாது. எல்லா நாடுமே அப்படிதான். அந்த நாடு நம்ம நாட்டினுடைய எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சீன தேசம் இந்தியாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லா நாடுகளுமே அவங்க நாட்டை பாதுகாப்பாக வைக்கணுமானா எதிரி நாடுகளை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழணுமானா எதிராளியாகிய சாத்தானை குறித்தும் அவனுடைய கிரியைகளை குறித்தும் அவனுடைய அதிகாரத்தை குறித்தும் அவனுடைய செயல்களை குறித்தும் அறிவு நமக்கு இருக்கணும். இந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். அதனால தான் ஆண்டவரை துக்கப்படுற அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே என் ஜனம். அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவு இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த பிசாசை குறித்த ஒரு தெளிந்த புத்தி, விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஸ்னஸ் செய்தீங்கன்னா நீங்கள் ஜெபித்து பிஸ்னஸுக்கு விரோதமாக சாத்தான் என்னென்ன செய்வான் அதை அறிந்து கொள்ளணும். அது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். கண்ணால் எதிரியை பார்க்க முடியாது, மறைந்திருந்து தாக்குகிற ஒரு எதிராளி. இது அறியணுமான ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்கள் ஜெபத்தில் காத்திருந்து தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது தான் சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அவன் எங்கே தாக்குகிறான், எங்கே விரோதமாக எழும்புகிறான், என்ன கிரியை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு. என்ன சாத்தான் எதிராளி ஒருவன் இருக்கிறனால உபத்திரம் படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் திடன் கொள்ளுங்கள், பயப்படாருங்க. நான் பிசாசை ஜெயித்துட்டேன், உலகத்தை ஜெயித்துட்டேன். உலகத்தை ஜெயித்த சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரம் உண்டு, அதை கண்டு பயப்படாத. பாடுகள் உண்டு, அதை கண்டு பயப்படாத. என்ன நான் இருக்கிறவனுக்கு அவனை ஜெயித்தவர். இப்ப இந்த பிசாசை ஜெயிக்கணும். இவன் எப்படி போராடுகிறான்? இந்த கடைசி காலத்தில் ரொம்ப தீவிரமாக போராடுற வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும். ஏன்? சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. தேவன் அவனை கட்டி பாதாளத்தில் அடைக்க போகிறார். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு சாத்தானுக்கு. அதனால கோபத்தோட பூமியில இறங்கி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலத்தை யுத்தம் பண்ணுகிறான், போராட்டத்தை கொண்டு வருகிறான், நிம்மதியை கெடுக்கிறான், வியாதியை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வந்து கலங்கடிக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதனால ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன், சாத்தானை ஜெயித்தேன் என்ன ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு என்ன மாதிரி போராட்டம் கொண்டு வருகிறான்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் போராட்டம் உண்டு, விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. 4 விதமான ஆவிகளோடு போராட்டம். எல்லாத்துக்குமே இந்த 4 விதமான ஆவிகளுக்குள் அடங்கிவிடும். ஒன்று, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், பயப்படுத்தும் ஆவி, கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி, அதாவது அடிமைப்படுத்தும் ஆவி. புருஷன் மனைவியை அடிமைப்படுத்துவர். சில குடும்பத்தில் புருஷனை மனைவி அடிமைப்படுத்துவர். சில குடும்பத்தில் மாமியார் மருமகள் அடிமைப்படுத்துவர். சில குடும்பத்தில் மருமகள் மாமியாரை அடிமைப்படுத்துவர். ஆபீஸில் அதிகாரிகள் உடன் ஊழியர்களாய் பார்க்காதபடி அடிமைகளை போல நடத்துவர். சபையில், ஊழியத்தில், தேசத்தில் அடிமை மாதிரி நடத்துவது. அது துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. அது ஒரு பிசாசனுடைய கிரியை. அது மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவி. பயப்படுத்தி பயப்படுத்தி அடிமைப்படுத்துவது.
அது ஒரு பிசாசனுடைய கிரியை என்பதை மறந்துறாருங்க. எங்கே யாரோ நம்ம அடிமைப்படுத்த நினைச்சாலே அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஆவி இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. நம்ம எல்லாருமே அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன ரூம் கட்டணா கூட பஞ்சாயத்தில் போய் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு பெரிய கட்டடமானா நீங்க மாவட்ட அளவில் அதிகாரிகிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். அதே இன்னும் பெரிய கட்டடமானா மினிஸ்டர் வரைக்கும் போய் கையெழுத்து வாங்கணும். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் நாம். அதனால தான் வரி கட்டுகிறோம், சட்டத்திட்டங்களின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை பிசாசை பயன்படுத்தி நம்மை பயமுறுத்தி அடிமையாக்க நினைப்பான். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதி, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், மந்திரவாத பில்லிசூனியம், இருளிலே செய்யப்படுகிற மந்திரவாதங்கள். இன்னைக்கு சபைக்கு விரோதமாய் மந்திரவாதம், வியாபாரத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம், குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம், அரசியலில் எதிரிகளை அழிப்பதற்கு மந்திரவாதம், அரசியலில் ஜெயிப்பதற்கு மந்திரவாதம், எல்லாத்துக்கும் மந்திரவாதத்தை பயன்படுத்துகிறார்கள். உலக சமாதானத்துக்காக வேண்டுதல் செய்கிற வெளியே சொல்லுவது ஏமாற்று வேலை. உள்ளுக்குள்ள மந்திரவாதம் மற்றவர்களை அழிப்பதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு. ஏன்னா சாத்தான் தந்திரமாய் செயல்படுகிறவன், அந்தகார லோகாதிபதி. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, வானமண்டலத்தில் இருந்து கொண்டு மனிதர்களை தாக்குகிற ஆவிகள், விக்கிரக ஆவிகள், வேசித்தன் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பண ஆசையை தோண்டுகிற ஆவிகள், பெருமையை கொண்டு வருகிற ஆவிகள், சுயநலத்தை கொண்டு வருகிற ஆவிகள், டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள், எல்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த செயல்படுகிறான். இந்த மனிதன் அல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆவிதான் என்னோடு யுத்தம் பண்ணுகிறது என்பதை முதலாவது விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் தெளிந்த புத்தி வேண்டும். இயேசு நான் சிலுவையில் மரிக்க போறேன், புரஜாதிய கையில் ஒப்பு கொடுக்கப்பட போறேன்னு சொல்றார். பேதுரு இயேசுவை கூட்டிட்டு போய், ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க எதுக்கு சிலுவையில் மரிக்கணும்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த ரோம படைகளெல்லாம் கலங்கிரும், நம்ம ரோமர்களை அடிச்சு விரட்டி நம்ம ஆளுகை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா சிலுவையில் மரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பா ஆண்டவரேன்னு இயேசுவே கரெக்ட் பண்றான். இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. அதுக்கு அர்த்தம் பேதுரு சாத்தான் அல்ல. பேதுருக்கு பின்னால் இருந்து கொண்டு பேதுருவை பேச வைத்தது யாரு? பேதுருவை அப்படி பேச வைத்தது சாத்தான். உங்க கணவரை அப்படி பேச வைப்பது பின்னால் இருக்கிற சாத்தான். உங்களுடைய மனைவியை அப்படி கோபப்பட வைப்பது பின்னால் இருக்கிற சாத்தான். உங்களுடைய மாமியாரை, மருமகளை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை, உடன் ஊழியர்களை அப்படி பேச வைப்பது அந்த ஆவி, அந்த சாத்தான் பின்னால நிற்கிறான். மனிதர்களை உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான். நீங்க மனிதர்களை அல்ல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆவியோடு யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவர் சொல்றார், நீ அறிவில்லாமைனால சங்கரமாகிறாய். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். யார்கிட்ட இருந்து உனக்கு இந்த பிரச்சனை வருது, யார்கிட்ட இருந்து இந்த எதிர்ப்பு வருது, யார் மூலமாக இந்த காரியம் நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். பின்னால இருக்கிற பிசாசு, பின்னால இருக்கிற ஆவி, பின்னால் இருக்கிற சாத்தான் உங்க சமாதானத்தை கெடுக்க, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க செயல்படுகிறான். அதனால தான் பாருங்களேன், நிறைய பேர் வியாதி வியாதி வியாதி, 15 வருஷமா வியாதி. ஜெபிச்ச போது கருப்பா ஒரு உருவம் போச்சு, சோமாயிட்டேன். அப்ப அந்த வியாதிக்கு இவ்வளவு நாள் காரணம் யாரு? பிசாசு. அது தெரியாமலேயே ஆஸ்பத்திரி அலைஞ்சி மாத்திரையா சாப்பிட்டு சுகமே கிடைக்கல, பணம் தான் வீணாகி போச்சு. அந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. ஆஸ்துமா வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசு. மருத்துவத்தால கண்டுபிடிக்க முடியல, ஸ்கேன்ல ஒண்ணுமே தெரியல, ஆனா வியாதி சுகமாக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, ஒரு குழப்பம், மரண பயம். அப்படின்னா பின்னால ஒரு பிசாசு இருந்து கொண்டு உங்களை வியாதிக்குள்ளாக்கி பயப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். பின்னால் இருக்கிற ஆவியை அறிந்து கொள்ளுங்கள், எதிராளி அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த அறிவு இல்லாததுனால தான் சாத்தான் என் ஜனங்களை படாத பாடுபடுத்துகிறான். நீங்க சாத்தானுக்கு எதிர்த்து நின்று கடிந்து கொண்டீங்கன்னா ஓடி போயிடுவான். என் சரீரத்தில் இந்த வலி வேதனை கொடுக்கிற பிசாசு
இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன் போன்னு சொன்னா போயிடுவான். உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் மேடையில் சாட்சி சொன்னாங்க, ஜெபிக்கும் போது ஒரு ஆவி என்னை விட்டு போச்சுது, வியாதி போய்விட்டது. ஒரு ஆவி என்னை விட்டு போனது, பயம் போய்விட்டது. ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறினது, டிப்ரெஷன் மாறிவிட்டது. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? சாத்தான், ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவிகள் தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சாத்தான் நம்மை முடக்குகிறான், பயப்படுத்துகிறான், பலவீனப்படுத்துகிறான், நோய்களை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை உண்டாக்குகிறான், பிள்ளைகளுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி பிள்ளைகள் மூலமாய் பாதிப்பை உண்டாக்குகிறான். பின்னால் இருக்கிற ஆவி இதை தாண்டு சொல்ற, தெரிந்து கொள்ளு, உன் சத்துரு யார் என்பதை தெரிந்து கொள். தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. அப்ப என்ன செய்யணும்? அதில் ஒன்று அறியணும். இந்த சாத்தான் வரும்போது, நான் சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை ஒரு வழி பண்ண போகிறேன் பார் அப்படின்னு வரமாட்டான். நான் சாத்தான் வந்திருக்கிறேன், உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டாக்குறேன் பார் அப்படி வரமாட்டான். எபேசியர் 6:11 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசு எப்படி வருவான்? தந்திரமா வருவான். பிசாசு நேரடியா வந்து கொம்பு வச்சுக்கிட்டு நான் பிசாசு வந்திருக்கிறேன், உன் வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டாக்க போறேன் பாரு அப்படி வரமாட்டான். தந்திரமா வருவான். மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்வான். அவன்தான் கிரியை செய்கிறான் என்பதே தெரியாதபடி செயல்படுவான். தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பவுல் சொல்றார். சாத்தானுடைய தந்திரம் எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும் போது அந்த ரேடர் கருவியில் அலர்ட் வரும். ஆவியானவர் சொல்லுவார், சாத்தான் இந்த எல்லைக்குள்ள வருகிறான், சாத்தான் இவன் மூலமாய் வருகிறான், பிசாசு இந்த இடத்தில் உன்னை தாக்க போகிறான், நீ ஜாக்கிரதையாயிரு. எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நமக்கு புத்தி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் கடிந்து கூட, புத்தி இருக்கிறா உனக்கு, ஏன் ஜனமா இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ற, புத்தி இல்லாம நடக்கிற, தெளிந்த புத்தி இல்ல உனக்கு, அறிவில்லாம நடக்கிறியே. நம்மை கடிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஆண்டவர் எல்லா சிஸ்டத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நீங்க ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போதே தெரிஞ்சு அலர்ட் பண்ணுவாரு. இந்த பகுதியில் சாத்தான் தாக்க போகிறான், இந்த எல்லையில உனக்கு விரோதமாய் வரப்போகிறான், உன் சரீரத்தை தாக்க திட்டம் வைத்திருக்கிறான், ஜெபம் பண்ணு, எதிர்த்தனல். நம்ம நிறைய தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் நம்முடைய பிரச்சனை. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அநேக வருஷத்துக்கு முன்னால 2 வாரம் எனக்கு ஊழியம், தொடர்ச்சியா 2 வார ஊழியம். காலையில் ஒரு பிரசங்கம், ராத்திரி ஒரு பிரசங்கம், காலையில் பிரசங்கம், ராத்திரி பிரசங்கம். ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த பட்டணம், தொடர்ச்சியா 2 வாரம், பகல் கூட்டம், ராத்திரி கூட்டம். வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, நான் ரொம்ப சரீரம் பலவீனம் ஆயிட்டு. காலையில் வழக்கமாக எழும்பி ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க முடியலை, உடம்பெல்லாம் வலிக்குது, அப்படியே ரொம்ப சோர்வு. அதனால் எழும்ப முடியல, ஜெபிக்க முடியல. கஷ்டப்பட்டு எழும்பி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். நம்ம 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சோமா, ராத்திரியும் பகலமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. அதனால் ஆண்டவரே இன்னைக்கு ரெஸ்ட்டு, லார்ட் டுடே ரெஸ்ட்டு. சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஒரு நாள் முழுவதும் ரெஸ்ட்டு. ஜபம் கூட பண்ணல, முழங்கால் போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு ஜபம், அவ்வளோதான். நல்லா தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழும்புனா அதே மாதிரி பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் வரல. எழும்ப முடியல, செபிக்க முடியல, அப்படியே பலவீனமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது தான். ஏன்னா 2 வாரம் ரொம்ப ஊழியம் செஞ்சோமா, ரொம்ப சரீரம் பலவீனம் ஆயிட்டு. அதனால் ஜெபிக்க முடியல, எழும்ப முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, புத்தி இருக்கா உனக்கு, விழிப்பாருன்னு சொல்லியிருக்கிற. இந்த பலவீனத்துக்கு காரணம் நீ ரொம்ப வேலை செய்ததுனால அல்ல, சாத்தான் உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான்.
ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன் ஜெபத்தை தடுக்க பலவீனப்படுத்துகிறான். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை தாக்க ஆரம்பிச்சிருக்குது. விழிப்பாயிரு. நான் அதை தெரிந்த உடனே இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற பிசாசை உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அப்படி சொன்ன உடனே அப்படியே இந்த பலவீனம் விலகி போனது. புது பலன் வந்து விட்டது. ஜெபிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன், ஊழியத்தை வேகமாக செய்ய ஆரம்பித்தேன். ஆவியானவர் சொல்லுவதை நான் கவனிக்காம விட்டு இருந்தா, அந்த ரேடரை கவனிக்காம விட்டு இருந்தா, நான் பாட்டில் தூங்கிட்டே தான் இருந்திருப்பேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சூழ்நிலைகளை பார்க்காதங்க. சூழ்நிலை பார்த்தா கோபம் வரும், எரிச்சல் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரும். அதை பார்க்காம ஆவியானவரை பாருங்க. ஆண்டவரே நிரப்ப, ஏன் இது நடக்க என்ன காரணம்? நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது சொல்லுங்க, காரணத்தை காண்பீங்க. அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். சாத்தா எந்த பகுதியில் தாக்குகிறான், எந்த ஏரியாவில் உன்னை வீழ்த்த நினைக்கிறான், எங்கிருந்து கொண்டு உனக்கு விரோதமாய் அவன் பானங்களை தொடுக்கிறான். சத்துரு எய்யக்கூடிய அம்புகள் சில சமயத்துல பக்கத்துல வரமாட்டான், தூரத்துல இருந்து எய்வான். அவன் நிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பக்கத்துல வந்துட்டா தெரிந்துவிடும் என்று சாத்தான் எய்யக்கூடிய அம்புகள் தூரத்திலிருந்து அம்பு எய்வான். உங்களை குறிவைத்து தாக்குவான், உங்களை வீழ்த்துவதற்கு நினைப்பான். பயத்தை கொண்டு வர, சோர்வை கொண்டு வர, பலவீனத்தை கொண்டு வர, ஒரு குழப்பத்தை கொண்டு வர, உங்களை எரிச்சலை கோபத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விட போராடுவான். அந்த அம்பு எங்க இருந்து வருதுன்னு கவனிங்க. அம்பல்ல காரியம், எய்தது யாருன்னு கவனிங்க. அம்பல்ல, அம்பை எய்தது யாரு? சாத்தான் அதை பயன்படுத்துகிறான் மனிதர்களை. இது இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியாருங்க.